எதிர்காலத்தில் இந்த தேசம் டியூப் என்ற இந்த காணொளி தளம் தேசம் குரல் என்ற தளத்தினூடாக வெளிவர இருக்கின்றது. வரும் ஜனவரி 26 முதல் பெரும்பாலும் எங்களுடைய சகல நேர்காணல்களும் தேசம் குரல் ஊடாகத்தான் வெளிவரும். தயவு செய்து நீங்கள் இந்த தேசம் குரலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய காணொளிகளை நீங்கள் உடனுக்குடனாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதுவரை நீங்கள் வழங்கிய ஒத்துழைப்புக்கு நன்றி. தொடர்ச்சியாக நீங்கள் எங்களுடைய நேர்காணல் ஒளிப்பதிவுகளை பார்க்கலாம். திட்டமிட்ட குடியேற்றங்கள் எந்த ஒரு நன்மையும் தராது என்று நீங்க நினைக்கிறீங்க? திட்டமிட்ட குடியேற்றம் அவர்களுக்கு இங்க வாழ்வாதாரம் இல்லப்பா. இங்க அவங்க என்ன செய்வாங்க? சாப்பாட்டுக்கு என்ன செய்வாங்க? அப்படின்னா ஒரு ஆள 2 பேரை கட்டாருக்கு ஓமானுக்கு வேலைக்கு அனுப்பி போட்டு வரணும். இங்க மலையகம் நீண்ட கால போக்கில மக்கள் வாழ்வதற்கான ஒரு இடம் இல்லை என்று சொல்லி அவர்களை வடக்குக்கு கொண்டு வருவதற்கு சில முயற்சிகள் செய்யப்படுகிறது. இது தொடர்பில் உங்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்கு? மலையகத்தை நீங்க தான் சொல்றீங்க குடியிருக்கிறார். நீங்க வேணுமெண்டா எழும்பியதால இங்கால பாருங்க, அதுல சிங்களவர் குடியேறானா இல்லையா? அந்த மக்களுடைய வாக்குரிமையை நீங்க இங்க உடனே இங்க பதிகிறதுக்கு 3 வருஷம் இல்ல, 3 வருஷத்துக்கு அவர்கள் நாடற்றவர்களை அணிக்க போறாங்க. பல்வேறு வகையிலையும் நாங்கள் இந்த நாகரிகத்துக்கு கிட்ட வரையில்லை. நான் ஒரு கருத்தை சொன்னால் உனக்கு மாற்று கருத்து இருந்தா நீங்க எதிர்த்து நின்று அந்த கருத்தை பேசு. கருத்தாலே எதிர்க்க முடியாம இந்த கிடாமாட சேத்து மூட்டை முழுக்கு எழும்புமே, அது மாதிரி போய் சேத்து மூட்டைக்கு விழுந்து குரல். நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு எதிர்நிலைப்பாட்டை எடுக்காமல் இணக்க அரசியல் ஒன்றை செய்திருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நானும் தலைவராக இருக்கணும், நீங்களும் தலைவராக இருக்கணும். அப்படி ஓமோ நீங்கள்? சரி.